அப்பா வந்து ரொம்ப பொத்தி 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 வளர்த்தாங்க. இப்படித்தான் பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், வீட்டுக்குள்ள தான் இருந்து பழகணும். அப்பா வந்து கொஞ்சம் நல்ல கன்சர்வேட்டிவ். அம்மாவும் பயங்கர கன்சர்வேட்டிவ். ஆனா அப்பாவோட மகளா பிறந்து நான் இழந்த விஷயங்கள் வந்து அப்பாவோட தனிப்பட்ட முறையில் ஒரு புகைப்படம் கிடையாது என்கிட்ட. சரி, நம்ம வந்து அப்பாவோட தனியாக எடுத்துப்போம் அப்படின்னு நான் தோணுனது கிடையாது. அப்பாங்கிறவர் நம்ம கூடவே எப்பவுமே இருப்பாருங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமா என்னமோ முகம் பார்த்து வாழ்ந்தவங்க நாங்கள். இந்த முகம் பார்த்தா கோபமாக இருக்காங்களா, சிரிச்சிட்டு இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, எந்த நேரத்தில் என்ன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இந்த முகம் பார்த்து வாழ்ந்தவங்க நாங்கள். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர்ட்டையுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு விதத்தில் நல்லது, ஒரு பெண் வந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்து தன்னிச்சையாக வாழணுங்கிறதெல்லாம் கரெக்டு. குடும்பத்துக்கு இப்போ நாங்களாம் படிக்கலை, ஆனால் எங்களால் முடிஞ்ச வேலைகளை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அம்மா வீட்டில் 35 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடுவோம். 35 பேர் சாப்பிடுவோம். இதில் வந்து இந்த பிள்ளைக்கு அது பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கலாம் கிடையாது. வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான். அன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். என்ன சொல்லுவோம், ஒரு ஹாலில் லீவுக்கு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்கள்லாம் வரும். ஒரு 20 குழந்தைங்களாவது இருந்துக்கும், படுத்துக்கும். ஒரு சாதாரண ஒரு கீரை கடையில் கூட நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே போய் ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அது ருசிக்கும். அம்மாவோட தங்கை திண்டிவனத்தில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் நான் இன்றைக்கி என்னால் மறக்க முடியாத விஷயம், காலையில் எழுந்த உடனே ரேடியோ சிலன் போட்டு விட்டுருவாங்க. அதில் சாமி பாட்டு ஓடும். பின்னாடி மாட்டுக்கு கம்பு வேகும். அந்த கம்போட வாசனை. சித்தி வந்து பாத்திரத்தில் டீ போட்டுக்கிட்டு இருப்பாங்க விறகடுப்பில். அந்த விறகும் அந்த டீயும் சேர்ந்து ஒரு வாசனை. அதுக்கப்புறம் மத்தியானம் கீரையை கடைஞ்சி ஏதாவது வறுத்து வைப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு விஐபியோட ஒரு கிட், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கவிஞரோட ஒரு பொண்ணு அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களும் என்னோட உழைப்பால் எனக்கு கிடைக்கணும், நான் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்ததில்லை. இந்த நம்பிக்கை, இந்த எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்து விதைச்சது யாராக இருக்கும்? அப்பாவா அம்மாவா? அம்மா. அப்பா வந்து ரொம்ப பொத்தி 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 வளர்த்தாங்க. இப்படித்தான் பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருந்து பழகணும். அப்பா வந்து கொஞ்சம் நல்ல கன்சர்வேட்டிவ். அம்மாவும் பயங்கர கன்சர்வேட்டிவ். ஆனால் சில விஷயங்களில் அம்மா வந்து கொஞ்சம் லிபர்ட்டி கொடுப்பாங்க. சரி, இந்த எல்லைக்குள்ளே போகிறாங்க, கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தைங்களாம் பிறந்திருந்தாலும் இந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது. ஒரு கணவர் சொன்னாருன்னா அது வந்து தப்புன்னா கூட அது என்ன ஏதுன்னு உட்காந்து பேசி அந்த தப்பை சரி பண்ணிக்கணுமே தவிர எடுத்தோம் தொலைச்சோன்னு பேசக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி அம்மா எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், சமாளிக்கணும், நீ எப்படி உனக்கு முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து அதை சமாளிக்கிறதுக்கு தேடுவோம் இல்லையா, அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு நமக்கு முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சதும் அம்மா தான். நம்மளே பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுதான் அம்மா. அது அப்பாவுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க, அம்மாவுமே காதில் வாங்கிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து முரண்பட்டு போகிற ஒரு சூழல் வருது. இல்லை செட் ஆகாது, நமக்கு செப்பரேட் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது. நிறைய விவாகரத்துகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிமா இருக்கும்? வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர்ட்டையுமே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு விதத்தில் நல்லது, ஒரு பெண் வந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்து தன்னிச்சையாக வாழணுங்கிறதெல்லாம் கரெக்டு. குடும்பத்துக்கு இப்போ நாங்களாம் படிக்கலை, ஆனால் எங்களால் முடிஞ்ச வேலைகளை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அது வந்து நானும் தானே செய்கிறேன், நானும் தானே இந்த வீட்டுக்கு சம்பாதிக்கிறேன், அப்போ நீ ஒரு வேலை பண்ண, நான் ஒரு வேலை பண்ண, அது அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிதலில் போயிடணும். அதை விட்டுட்டு அதிகாரமாக அப்படின்னா இருப்பேன். அம்மா என்ன பண்ணுறது, நான் செய்கிறேன்ல, அப்போ நீ வந்து செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரமாக போயிடுச்சுங்கும் போது தான் அங்கே புரிதலும் போயிடுது, அந்த அன்புங்கிறதும் போயிடுது. அந்த புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ நல்லாயிருக்கும், அந்த விவாகரத்துகள் குறையும். ரெண்டாவது, நான் கேட்ட விஷயங்கள் வரையிலையும் அம்மாக்களோட சப்போர்ட், அம்மா அப்பாலாம் சப்போர்ட். அப்படி தான் அதுக்காக எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகணுமா அப்படின்னு அம்மா சொல்லக்கூடாதுன்னு. அதாவது பணிஞ்சு தப்பான விஷயங்களுக்கு நீ பணிஞ்சு போக வேண்டாம், ஆனால் அது நல்லது அப்படிங்கிற போது விளக்கம் கொடுத்து அதுக்கான பிரச்சனையை சரி பண்ணிக்கலாமே. அதுதான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லு, அப்பா நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ அப்படிதான் அடங்கி வாழணும்னு சொன்னா அடங்கி வாழணும்னு வேணாம், அது அந்த மாதிரி சொல்ல வேண்டாமே. ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு, புரிஞ்சுக்கிட்டும். இல்லை நீ சொல்ற நீ உன் மேலே தப்புனா அவர் புரியட்டும், அவருக்கு புரிய எடுத்து சொல்லு, அல்ல அவர் மேலே தப்புனா அவர் புரிய உனக்கு எடுத்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்றது இல்லை. பிடிக்குதா வாழ, புரியலன்னா வந்து. அதுதான் வருத்தமாக இருக்குது. நான் நிறைய பேர் நான் எல்லா தாய்மார்களையும் சொல்லலை, நான் கேள்விப்பட்ட வரையில் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் கேட்குற போது.
நீங்க சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்க, இப்ப எப்படி அதெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அப்பா வந்து உங்களை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கடத்துல யோசிக்கும் போது அப்பா அன்னைக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தது ஓகே கரெக்ட் தான், இந்த இது இப்படிதான் நீ இருக்கணும்னு சொன்னதெல்லாம் என்னைக்காவது கரெக்டா இருந்துக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்காமா? ஐயோ நிச்சயமாங்க. இன்னைக்கு வந்து அது ஒரு கேடயம் மாதிரி எங்களை பாதுகாத்துருக்கு, பல இடங்கள்ல பாதுகாத்துருக்கு. அதாவது நம்ம இப்படிதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற மரியாதை வந்து ஒன்று அப்பாவோட மகள், ஆனால் அவங்க வளர்த்த விதம். இன்னைக்கு அந்த கௌரவம் குறையாம நம்மளோட பாரம்பரியம் மாறாம ஓரளவுக்கு வளர்ந்து எல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு அதுக்கான மதிப்பு கிடைக்குது. அன்னைக்கு அப்பாவும் நீங்கள் பாட்டுக்கு சுற்றுங்க, அம்மாவும் நீங்கள் பாட்டுக்கு சுற்றுங்கன்ட்டு விட்டுருந்தாங்கன்னா ஒரு வேளை அந்த மாதிரி மாறி இருப்போமோ என்னமோ தெரியாது. அதுக்காக எல்லாருமே மாறி இருப்பாங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பாக வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி அந்த கட்டுக்கோப்பை நம்மளறியாமல் நம்ம வந்து போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து சொல்லும்போது அப்பாவும் அம்மாவும் சரி நம்மளை அன்றைக்கி அவ்வளோ இது பண்ணி வளர்த்தாங்க, இன்றைக்கி பாரு நல்ல சந்தோஷமாக பேரோடு இதோடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் சார்ந்த துறை அப்படி. அதனால் அது வந்து எல்லா வீடுங்கள்லையும் இதுவாக சரியாக இல்லை, அதே மாதிரி எல்லா வீடுங்கள்லையும் சரி இல்லாமையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கான கட்டுக்கோப்பாக வளர்க்கணும்னு வளர்த்தாங்க. இன்றைக்கி நல்லாயிருக்கும். நிச்சயமாம்மா. நீங்கள் எப்போவாவது நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்பாவுக்கு இந்த டிஷ் பண்ணி கொடுக்கணும், அம்மாவுக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி? அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது? அப்பாவுக்கு நான்வெஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப நல்லா சமைக்க தெரிஞ்சு பண்ணணுன்ற போது அப்பா இல்லை. இன்னொன்று என்னென்னா நான்வெஜ் எனக்கு ரொம்ப பண்ண தெரியாது. இந்த வீட்டில் எல்லோரும் செய்வோம், நான் மட்டும்தான் நான்வெஜ். அப்போது அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டது, குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க நான்லாம் அசைவமாயிட்டோம். ஆனால் நான்வெஜ் சமைக்க தெரியாது. ரெண்டாவது வந்து அப்பாவுக்கு நல்ல சமைக்க கொடுக்குற அளவு தெரியும், யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ சமைக்க தெரியாது. அப்பா இருக்கிற போது சமைக்க தெரியாது. என்னைக்காவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா, நம்ம இப்படி ஊர் உலகமே வந்து நம்மளை பாராட்டுது, நம்மளோட சமையலை வந்து பாராட்டுது, ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை நம்ம அப்பாக்காக நமக்கு பண்ணி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப வருத்தம் இருக்குங்க. சில நேரம் அழுக வரும். இப்போ அதெல்லாம் தாண்டி மனசுக்குள்ளே எப்படி ஏதோ மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அவர்கிட்ட. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அப்பாவோட மகளாக பிறந்து நான் இழந்த விஷயங்கள் வந்து அப்பாவோட தனிப்பட்ட முறையில் ஒரு புகைப்படம் கிடையாது என்கிட்ட. சரி நம்ம வந்து அப்பாவோட தனியாக எடுத்துப்போம் அப்படின்னு நான் தோணுனது கிடையாது. அப்பாங்கிறவர் நம்ம கூடவே எப்பவுமே இருப்பாருங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமாக என்னமோ அப்படி நினச்சது கிடையாது. அப்பாவோட வார்த்தைகள் பிரவாகமாக வந்து விழுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்பா பாட்டேன்னு கேட்குற போது நம்மள அறியாமல் கண்ணில் கண்ணீர் வரும். அதனால் அதையும் நான் விட்டுட்டேன். ஸோ அதுவும் அப்பாட்ட இல்லை. அதே மாதிரி நமக்கு சமைக்க தெரிஞ்சு இத்தனை பேர் சொல்லும்போது அப்பாவுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற இந்த 3 விஷயமும் என் மனசை விட்டு நீங்கள் அது இனிமேல் ஒன்றும் பண்ணவும் முடியாது. முதல்ல வீட்டுக்குள்ளே இருந்து சமைச்சு ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்த அந்த ரேவதி சண்முகம் வந்து எப்போ வந்து ஒரு சமையற்கலை நிபுணராக தனக்கு ஒரு காலரை தூக்கி விடும்ல, எல்லாருக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் எதுவாக இருந்தது? சமையல்கார நிபுணராக என்னன்னு நான் சொல்கிறதுக்கே இல்லைங்க. ஏன்னா நம்மளை தாண்டி போதும் கண்டிப்பாக. நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் சொல்லுவேன், இது வந்து இது அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய என்னை தாண்டி எத்தனை பேர் எவ்வளோ பிரமாதமாக அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த மீனாட்சி அம்மாள் எழுதாத புஸ்தகங்களா, ஐயோ எவ்வளோ விஷயங்கள் அவங்க அதில் அத்தனை நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சமையல் கூட அவங்க எழுதியிருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி கொஞ்சம் இதுவாக வந்தது வந்து சரவணன் அண்ணாவல் தான். அண்ணா வந்து இல்லை நீ மங்கேர் சாய்ஸில் இந்த நிகழ்ச்சியை நீ பண்ணும்போது இந்த செக்மெண்ட்டை நீ பண்ணணும், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அப்போ இந்த செக்மெண்ட்டில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அப்பா எப்படி வளர்த்தாங்க என்னன்னு, அப்பா இருந்திருந்தா கூட அப்பா ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது நான் டிவி முன்னாடி வர்றது. அது ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இட்ஸ் $1 million கொஸ்டின் தான். அதனால ரொம்ப அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இது வந்து அவங்க கொண்டு வந்து அவங்க கொடுத்த ஒரு ஊக்கமும் தைரியம் தான் இன்றைக்கி சரி நம்மளால் முடியும் அப்படின்னு. முதல் 2-3 ஷூட்லாம் கொஞ்சம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பழகிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணதெல்லாம் நல்லா வந்தது. வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க நீங்கள் டிவி முன்னாடி வந்த உடனே அதை பார்த்துட்டு? எல்லாருக்கும் சந்தோஷம். கணவர்களும் சந்தோஷம். இவங்களுக்கு எப்பவும் பிடிக்கும். இவங்க சொன்னாங்க யாருக்கா சமைச்சு கொடுத்தா நல்லது, அத்தானுக்கு அதை பண்ணி கொடு, அக்காவுக்கு இதை பண்ணி கொடுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது. பொதுவாகவே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்கம்மா, வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை வெளியிலையும் யாரோ ஒருத்தவங்க கோவமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கி போட்டுறாங்க. ஆமாம், அவங்க கோவமே குறைஞ்சிரும் அப்படின்றாங்கல்ல. ஆனால் இது வந்து எப்போவுமே காலங்காலமாக பொண்ணுங்க மேலேயே தான் திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சமையல்னால் பொண்ணுங்க தான் செஞ்சு இது பண்ணணும் கொடுக்கணும். இப்போ ஒரு புருஷன் கோவமாக இருந்தான்னா அவனுக்கு பிடிச்ச சமையல் ஆக்கி போடு, அவன் கோவம் குறைஞ்சிடும் அப்படின்பாங்கல்ல.
இது வந்து ஒரு அடக்குமுறைங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல இது அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை அப்படியும் சொல்ல முடியாதுங்க. நம்ம அன்பால் கட்டி போடுறதுங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அதுதான் மெயின். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சத என்னதான் கோவமாக இருந்தாலும் சமைக்க போகும்போது அவங்க மேலே என்ன கோவம் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா இன்றைக்கி எதுக்கு அந்த முருங்கைக்காவை போடுவானே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருவோம். அது நம்மளுக்கு இயல்பாக வர ஒரு விஷயம். இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை வறுத்து வச்சிரும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படி பண்ணிடுவோம். ஸோ இது இயல்பாக வர விஷயம். இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, வே டு மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டமக்கும்பாங்க. அவங்களுக்கு திருப்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இது திணிக்கப்படுற விஷயமும் இல்லை, இது அதிகார வர்க்கத்துலேயும் உள்ள விஷயமும் கிடையாது. நம்ம அன்பால் இப்படி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷப்பட போகிறாங்க. வயிறு குளிர்ந்ததுன்னா மனசு குளிர்ந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சொல்ல தான் போகிறாங்க நல்லா இருக்கேன், அந்த கோபம் கொஞ்சம் குறையும். அப்படி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். சாருக்கு பிடிச்ச ஃபுட்டு இவங்களுக்கு வந்து நான் வைக்கிற காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் என்னோடது பிடிக்கும் அவங்களுக்கு. அது செஞ்சால் ஆனால் ஒன்று அது பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு ஒரு நாளும் சொன்னது, எங்கள் கல்யாணம் இந்த 52 வருஷத்துல ஒரு நாளும் அது சொன்னது அது கிடையாது. என்னைக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து கணவர்கள் சண்டையே போட்டிருப்பேன் நான். அது என்ன பண்ணா இவங்க சொல்லுவாங்கண்ணா, இல்லை இல்லைன்னு நான் எதாவது சொல்லிட்டேன்னா உன்னோட வளர்ச்சி கம்மியாகிடும்பாங்க. அப்படிலாம் சும்மாம்பேன் நான். சொன்னால் தானே எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தா தானே வளரும். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நைட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வையின்னு சொன்னாங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையாம்மா, அவங்களோட ஆக்ஷன்ல இருந்தே நம்ம என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல, ஓகே இது அது நான் தான் சொல்வேன். நான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்த மட்டும் முகம் பார்த்து வாழ்ந்தவங்க நாங்கள். இந்த முகம் பார்த்தா கோபமாக இருக்காங்களா, சிரிச்சிட்டு இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, எந்த நேரத்தில் என்ன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இந்த முகம் பார்த்து வாழ்ந்தவங்க நாங்கள். ஸோ அதனால இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து எது ஒன்றும் போய் பேசி போகிறதெல்லாம். நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய பயணப்பட்டிருக்கீங்க, எல்லா பக்கமும் போயிருக்கீங்க. நம்ம உள்ள பேசிட்டு இருக்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச பகுதி அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே ஆத்மார்த்தமா மனசு சந்தோஷத்தோட நீங்க இங்க இருந்து நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட தம்பி வீட்டுக்கு போவோம், மாமா வீடு. மாமா வந்து ஒரு சொந்தமாக ஒரு டாக்ஸி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க மாமா. அத்தையும் மாமாவும் அவங்க வந்து ஒரு சின்ன கூரை வீட்டில் தான் இருந்தாங்க. அதாவது ஒரு ஓரளவு கொஞ்சம் விசாலமான வீடு, பட் நல்லா இதுவாக இருந்தாங்க. மாமாவோட மனசு ரொம்ப விசாலமான மனசு, குழந்தைங்க கிடையாதுனால எங்கள் மேலே ரொம்ப பாசம், குறிப்பாக என் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம். ஸோ எந்த லீவ் விட்டாலும் கோவிந்தன் மாமா வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள். ஸோ அவங்க வீட்டில் வந்து அத்தை செய்வாங்க காலையில் நல்ல அந்த பழைய சாதம், மீன் குழம்பு அல்லது ஒரு இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் காய வச்சு வச்சுருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 8 மணி 9 மணி போல் சுட சுட தோசையும் மீன் குழம்போ கறி குழம்போ அது மாதிரி அவங்க சக்திக்கு என்ன உண்டோ அதை நல்லா கொடுப்பாங்க. அது மத்தியானம் ஜஸ்ட்டு ஒரு கீரை கடையலும் ஒரு பொரியலும், அதாவது உருளைக்கிழங்கோ வாழைக்காயோ வறுத்து வைப்பாங்க, என்னைக்காவதுனா முட்டையை வறுத்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது வந்து நான் ரசித்து சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் அவள் வந்து நான் நான் வெஜிடேரியன் தான், அவள் வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவாள். அந்த மாதிரி எங்கள் அண்ணனுங்க வீட்லேயும் அதே மாதிரி அண்ணனெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து அந்த சமைக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகலனா கூட யாராவது ஒரு அண்ணன் வந்து, குறிப்பாக இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால முதல் அண்ணனும் 3வது அண்ணனும் அவங்க உணர்ந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒன்று. அது மாதிரி தம்பி வரும்போது தம்பி ஒய்ஃபும் அவள் சூப்பராக பண்ணுவாள் சமையல், அதனால் அவள் சாப்பாடும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே சாப்பிட்றத ரசித்து சாப்பிட்டுப்பேன். அது மாதிரி இவங்க அக்கா வீட்டுக்கு போனாலும் இவங்க அக்கா வீட்லேயும் அண்ணி வந்து லக்ஷ்மி அண்ணி வந்து சரவணன் ஒய்ஃப் வந்து என்ன சமைச்சாலும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒன்று நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இங்கே அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸோ எங்கே உட்கார்ந்தாலும் சாப்பாடுங்கிற போது அதை ரசித்து சாப்பிட்றோம். ரெண்டாவது அவங்க பரிமாற விதத்துலேயும் நமக்கு இதுவாக சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பரிமாறதுலேயும் இருக்குது. அதே மாதிரி அம்மாவோட அண்ணன் வீட்லேயும், அப்பாவோட அக்கா வீடு, அப்பாவோட தங்கச்சி வீடு, எல்லார் வீட்லேயும் அப்பாவோட இன்னொன்று வந்து அப்பாவோட அண்ணன் பெரிய அண்ணன் அவங்களோட ஒய்ஃப் வந்து பிறவி செய்வோம். ஆனால் நான்வெஜ் பிரமாதமாக பண்ணுவாங்க, உப்பு கூட பார்க்க. ஒரு சாதாரண ஒரு கீரை கடையில் கூட நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே போய் ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அது ருசிக்கும். அம்மாவோட தங்கை திண்டிவனத்தில் இருந்தாங்க, அவங்க வீட்டில் நான் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத விஷயம், காலையில் எழுந்த உடனே ரேடியோ சிலன் போட்டு விட்ருவாங்க, அதில் சாமி பாட்டு ஓடும், பின்னாடி மாட்டுக்கு கம்பு வேகும், அந்த கம்போட வாசனை. சித்தி வந்து பாத்திரத்தில் டீ போட்டுக்கிட்டு இருப்பாங்க விறகடுப்பில், அந்த விறகும் அந்த டீயும் சேர்ந்து ஒரு வாசனை. அதுக்கப்புறம் மத்தியானம் கீரையை கடைஞ்சி ஏதாவது வறுத்து வைப்பாங்க. லைஃப்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்க சொல்லும்போது அப்படியே எனக்கு இப்ப ஸ்பாட்ல நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃபீல் வருது. எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா. முன்னாடி நமக்கு ஒரு சமையல் செய்யும் போதே பக்கத்துல மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி அதுகளுக்கு தேவையான எல்லாம் தேவையானதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி
சமைக்கும்போது ஆத்மார்த்தமாக இந்த எங்கள் வீட்டில் இருக்க வந்து இப்போ எங்கள் அம்மா சமைச்சா நல்லா இருக்கும், எங்கள் அக்கா சமைச்சா நல்லா இருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த அக்காவோ அம்மாவோ தம்பிக்கு இது ஒத்துக்கும், பையனுக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு பார்த்து பார்த்து சமைப்பாங்க. அதே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சமைக்கும் போதே அவங்களுக்குன்னு பிடிச்சதை பார்த்து பார்த்து பண்ணும்போது அது ருசிக்குது. சில நேரங்களில் வேணால் தப்பாக போகாமல் இருக்கும், பட் பெரும்பாலும் அது நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறது. அம்மா இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முன்னாடி மாடுக்கு வந்து கம்பு வேகும், இங்கே சமையலுக்கு இது டீக்கு விறகடுப்பில் பண்ணுவாங்கன்னு. ஒவ்வொரு விஷயம் மாவாட்டுறதுல இருந்து அரிசி புடைச்சி எடுப்பாங்க அப்போல்லாம், அந்த இது பார்த்து எடுக்கிறதுல இருந்து காய்கறி நறுக்கிற பக்குவம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் ஊர்களில். ஆனால் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம்லம்மா. ஒரு ஊறுகாய் வேணும்னா நார்த்தங்காய் ஊறுகாய் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க ஊரில் அம்மா. மாங்காய் ஊறுகாய் வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு இதில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஊறுகாய் வேணும்னா கடைக்கு போகிறோம், ஒரு பிக்கிள் பேட்டில் வாங்குகிறோம், முடிஞ்சிருது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம இழந்துக்கிட்டே வரோம்ல, இதை நினைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா நானுமே அந்த காலகட்டத்தில், அதாவது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு எங்களோட ஜென்ரேஷனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா நாங்கள் அதையும் பார்த்துருக்கோம் இதையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து இப்போ நான் கல்யாணம் வரும்போது அம்மா வீட்டில் கிரைண்டர் இருந்தது, பெரிய கிரைண்டர். ஆனால் இங்கே வரும்போது கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சமையல் கால் இருந்தது. சமையல்காரர் லீவுன்னா நானும் இவங்களோட அண்ணியும் உட்காந்து மாவாட்டுவோம். அந்த மாவாட்டுறதுனால அதுவும் பழகுச்சு. அம்மி தான், ரொம்ப வருஷம் வரைக்கும் அம்மி தான் அரைச்சி எல்லாமே எடுக்கணும். மிளகாயிலேருந்து எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி அதில் ஒரு சுகம் இருந்தது, உடம்புக்கு வலு இருந்தது, எல்லாம் பண்ண முடியுது, அரைச்சி கிரிச்சு எல்லாம் பண்ணுறோன்ற இது இருந்தது. அதே சமயம் நான் மாடு வச்சுருந்தேன், இங்கே 4 மாடு வச்சுருந்தோம் வீட்லேயே. மாட்டு பால் கறக்கிற வரலைன்னா அன்றைக்கி நான் போய் மாடு சாணமெல்லாம் அள்ளி அந்த மாட்டு கொட்டையெல்லாம் கழுவி விட்டு மாட்டை குளிப்பாட்டி கொட்டையை கழுவிட்டு கம்பு வேக போட்டு அதுங்களுக்கு போட்டுட்டு அதுங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மாட்டுக்கெல்லாம் வைக்கல் பிரித்து போட்டு வந்து என் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்த விஷயம். இன்றைக்கி நீங்கள் என்ன தான் வந்து பாட்டிலில் வாங்கினா கூட அன்னைக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வருஷக்கணக்காக ஊறுகாய் போட்ட நாட்கள் உண்டு. அந்த ஒரு ஜாடியில் இப்போ அம்மா வீட்டிலலாம் இவ்வளோ பெரிய ஜாடி, என்னோட இடுப்பு வயிற ஜாடி, அதில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டாங்கன்னா 2 ஜாடி நிறைய எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்பவும் வீட்டில் இருந்து எப்பவுமே வீட்டில் ஏதாவது ஒன்று ரெடி ஆகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். உணவு பொருளை சொல்கிறேன், உணவு இப்போ நார்த்தங்காய் நறுக்கி காய போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எலுமிச்சம்பழம் அது ஒரு பக்கம் இருக்கும். சாதம் வேஸ்டானா கூட அதை கூழ் உடகமாக போட்டு மொட்டை மாடியில் காய வைப்பாங்க. ஸோ வீடை சுற்றி ஏதோ ஒரு உணவு எதுவுமே குப்பைக்கும் போகாது, செய்யறது ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், உடம்புக்கு நல்லது விஷயங்களாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், அப்போல்லாம் வருஷத்துக்கு, இப்போ நானுமே கொஞ்சம் மாறி இருக்கேன், சும்மா நான் வந்து எல்லாரையும் சொல்கிறேங்கிறதுக்காக நானுமே மாறி இருக்கேன். அப்போல்லாம் வந்து வருஷத்துக்கு மிளகா 10 கிலோன்னு வாங்குவோம், அரைக்கிறதுக்கு காய வச்சு அந்த காம்போடு அள்ளி அது தனியாக வச்சுருப்போம், தாளிக்கிறதுக்கு அந்த காம்பில் உட்காந்து அருகாமனையில் ஒவ்வொரு மிளகாயிலையும் காம்பில் பாதியை மட்டும் நறுக்கிட்டு அதை காய வச்சு அதை அள்ளி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா நல்ல சட்னி கிட்னி அரைக்கிறதுக்கு மிளகா காம்பை கிள்ளி அது வச்சுருப்போம். அந்த மிளகா காம்பை கிள்றதுனால கீழே விடுற விதையெல்லாம் எடுத்து அதை வந்து தனியாக அதோட வறுத்து அது ஒரு சாம்பார் பொடியாக பண்ணி வச்சுருப்போம். நம்ம துவரம் பருப்பை வாங்கி விளக்கெண்ணெயை தடவி காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு அதே மாதிரி புளியை உருட்டி உப்பில் போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் வருஷக்கணக்காக அரிசி மூடைக்கு என்னென்ன பாதுகாப்பு பண்ண முடியுமோ 10 மூட்டை அரிசியும் வாங்கி ஒரு பக்கம் வச்சுருப்போம். இன்றைக்கி எல்லாம் வச்சு கடையில் வாங்கி மனையில் வைக்கிற கதை. ஸோ எல்லாம் போய் டக்குன்னு வாங்குகிறோம், கொள்கிறோம், உடனே பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஸ்டோரிங்கும் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இல்லையா? முந்தினா ஒரு பெரிய குடும்பம், பெரிய வீடு, வீட்டுக்குள்ளே இடம் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிப்போம். இப்போ அப்படியே நியூக்ளியர் ஃபேமிலி அப்படி ஆயிடுச்சு. இன்னொன்னா ஒரு அப்டேட்டா கொண்டு வந்துக்கிட்டே விஷயங்கள் போயிட்டு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு செய்ய வேண்டியிருக்கேன் வருத்தப்படுறாங்க. இப்போ குடும்பமே ஒரு 10-12 பேர் இருப்பாங்க, அவ்வளவு குழந்தைங்க இருப்பாங்க, அத்தனை பேருக்கு தேவையான ஃபுட்டு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆமா, அம்மா அன்னைக்கு எது செஞ்சாங்களோ அதுதான் எல்லா பிள்ளைங்களும் அதுதான். அன்னைக்கு நீ தனிப்பட்ட முறையில் உனக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அம்மா வீட்டில் 35 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடுவோம், 30-35 பேர் சாப்பிடுவோம். இதில் வந்து இந்த பிள்ளைக்கு அது பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கலாம் கிடையாது. வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். என்ன சொல்லுவோம், ஒரு ஹாலில் லீவுக்கு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்கள்லாம் வரும். ஒரு 20 குழந்தைங்களாவது இருந்துக்கும், படுத்துக்கும். இதில் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாருமே நாங்களாம் ஒன்றா தான் இருப்போம். எல்லோரும் வந்தாங்கன்னா மொத்தத்தில் ஒரு 10-12 தலகாணி தான் இருக்கும். அந்த 10-12 தலகாணிக்கு அடித்தடி சண்டை எடுத்து உருண்டு புரண்டு எல்லாம் அந்த ஹாலில் அவ்வளோ பேர் ஒன்றா படுத்து கிடக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரூம்னா 2 பேர் தான், அந்த பெட்டுக்கு மேலே தானே காரில் ஏறினா அந்த 4 பேர் தான். அதுக்கு மேலாம் என்னால் இடிச்சிட்டுலாம் உட்கார முடியாதுங்கிறோம். அன்றைக்கி இடித்து பிடிச்சி உட்காந்து அதில் ஒரு சந்தோஷம். என்னோட கடைசி இறப்புலையும் அந்த ஃபியூனரலில் அப்பாவோட பாட்டு சுசீலாமா பாட்டு ஓடணும். நான் சிவபுராணம் அதெல்லாம் நான் கேட்கல, சாமி பக்தி உண்டு, சாமி நினைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். எனக்கு கடைசியாக எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த புடவையை என் மேலே போத்தணும், எனக்கு வந்து சுசீலாமா பாட்டு ஒழிச்சுட்டு இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த புடவை 50 வருஷம் தான் இன்னும் வச்சுருக்கேன், அது என் மேலே போத்தணும்.